ஹாய் உறவுகளே! இது வந்து பார்த்தீங்கன்னா, 5வது வாரமா நம்ம வந்து மீல் பிளான் அதாவது வீக்லி மீல் பிளான் 5வது வாரமா நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 வாரம் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 5வது வாரத்தோடது. வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா பட்ஜெட்குள்ள ஹெல்த்தியா மீல் பிளான் பண்ணணும்னா, இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா கண்டிப்பா வரும். ஏன்னா, இந்த மாதிரி மீல் பிளான் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து சமையல் பண்ணி முடிச்சிடும். நம்ம என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் நம்ம சமைக்கிறதுக்குன்னு டைம் ஆகாது. என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கான காய்கறிகள் இருக்காது. நீங்க இந்த மாதிரி மீல் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான காய்கறிகளை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாம அதுவும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸ் அண்டு வந்து மளிகை சாமானுக்கு எவ்வளோ செலவாகுனதும் கடைசியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி மீல் பிளான் வந்து வாரம் சாட்டர்டே ஆனால் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மண்டே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி. என்ன நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க என்ன மண்டேனா கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் போட்டிருக்கீங்கன்னு நினச்சி போயிடாதீங்க. கருப்பு உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஸ்கின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், அப்புறம் கால்சியம் இதுக்கெலாம் கூட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து குடிச்சு பழகிட்டோம்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாதம், கேரட் இல்லை பீட்ரூட் சாதம் என் பசங்க வந்து கேட்டாங்க. அதனால் கேரட் சாதம் வந்து செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு முட்டை வந்து வேக வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி கொடுக்க போகிறேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை, தேங்காய் சட்னி. நிறைய பேர் அடை தோசை அதாவது பருப்பு நிறைய சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்க உடம்புக்கு செட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம கேஸ்ன்னு நினச்சி நம்ம கொடுக்காம விட்டுறாதீங்க. நீங்கள் கொடுத்து பழகுங்க. அடை தோசைலாம் வந்து ரொம்ப நல்லது. நம்ம எல்லா பருப்பும் போட்டு செய்கிறனால. ஸோ வந்து அடை தோசை நைட்டுக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான், முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதனால் காலையிலேக்கு அதை யூஸ் பண்ணிக்காச்சு. மதியானத்துக்கு சாப்பாடு முருங்கைக்கீரை சாம்பார், அதுக்கு தொட்டுக்க வந்து வத்தல் சிம்பிளாக அதோட முடிச்சாச்சு. இட்லி இல்லைனா தோசை, அதுக்கு வந்து வெங்காய தண்ணி சட்னி இந்த மதுரை ஸ்டைலில் வைப்பாங்களா, யூடியூப்பில் கூட நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த சட்னி தான் நைட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு தோசை இல்லைனா இட்லி, இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி. மத்தியானத்துக்கு வந்து பாவக்காய் குழம்பு. அதாவது பாவக்காய் வந்து உண்மையாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதாவது மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பாவக்காய் காரக்குழம்பு வைக்கும்போது உண்மையாக நல்லாயிருக்கும். அதாவது லைட்டாக பாவக்காய் நீங்கள் வதக்கி எண்ணெயில் லைட்டாக வதக்கி நீங்கள் வைக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அந்தளவுக்கு வந்து கசப்பு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அப்பளக்கூட்டு உண்மையாக சூப்பராக இருக்கும். அப்பளக்கூட்டு, அப்பளம், அதாவது கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பொடி ஊத்தாப்பம், அப்புறம் தேங்காய் சட்னி அதுக்கு நைட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருப்பவும் கருப்பு உளுந்தங்கஞ்சி. அதான் வாரத்தில் 2 நாள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். ஸோ அன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி. இதில் தேங்காய் பால், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரைலாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் சுகர்லாம் இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது நாட்டு சக்கரைலாம் போட்டு எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால் வந்து அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அவங்க அப்படி குடிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் பட்டாணிலாம் போட்டு குருமா, பச்சை பட்டாணிலாம் போட்டு குருமா. அதாவது மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எப்படி ஃபைபர் எல்லாமே, கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதனால தான் என்னுடைய மீல் பிளானில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கோட ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் கூட அதில் எல்லா சத்துக்களும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எப்போவும் மீல் பிளான் பண்ணுவேன். சாப்பாடு, அதுக்கு வந்து பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் குருமா, மீல் மேக்கர் ஃப்ரையில் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து பாலக்கீரை சப்பாத்தி இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். அன்றைக்கி நான் குருமா வைக்கிறேன்னா அதை வந்து எடுத்துக்கலாம். குருமா இல்லைனாலுமே நான் அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், அதோட விட்டுருவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாலக்கீரை, அதுக்கப்புறம் சீரகம், அதாவது என்ன ஸ்பைசஸோ அதெல்லாம் போட்டு, அது மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து இதை வதக்கி இதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு நீங்கள் வந்து இது சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷும் வேணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையாகவே வந்து பாலக்கீரை ரொம்ப நல்லதும் கூட, நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை அப்படி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ராகியை வந்து தனியாக வந்து அதுக்கு மாவு ஆட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இட்லி மாவு வச்சுருப்போம்ல, ஆட்டியிருப்போம்ல, அதோட ஃப்ரெஷ் மாவு அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சுருக்கிறதுல நீங்கள் கெட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் ராகி மாவை கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து காலையிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா
நீங்கள் ஒரு 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் 8 மணிக்குள்ளே அது வந்து செட் ஆகிடும். நீங்கள் அந்த டைமில் ஒரு தோசை ஊற்றும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் வந்து மதியானம் சாம்பார் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் தான் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து அதை வந்து தோசைக்கு எடுத்துப்பேன். மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அதே இது சாம்பார், வரமல்லி துவையல். வரமல்லி துவையல்னால் அதாவது முழு மல்லி இருக்குல்ல, முழு மல்லி, தேங்காய், புளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு துவையல் மாதிரி அரைப்பேன். அது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து இந்த குக்கிங் வீடியோலாம் போட முடியாது. ஏன்னா கிட்ஸ் எனக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்னால் இது பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலி ஸ்டைல் வந்து இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து செய்வாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி ஸ்டைல் வந்து வரமல்லி துவையல்னு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. கருப்புளுந்து அது வரமல்லிலாம் போடுறதுனால ரொம்ப நல்லது கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இட்லி, அதே சாம்பார் வரமல்லி துவையல் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம நைட்டுக்கும் அங்கே சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இட்லி, புதினா கொத்தமல்லி சட்னி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாடுக்கு சாப்பாடு, எண்ணெய், கத்திரிக்காய் காரக்குழம்பு, எக் ஆம்லேட் நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாழைத்தண்டு கூட்டு நல்லா தான் இருக்கும் கத்திரிக்காய் குழம்புக்கு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ரவா தோசைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டினதில் கொஞ்சம் தானே எப்படியும் இருக்கும் மாவு, நம்ம 2 நாளாக யூஸ் பண்ணுறதுனால. அதனால் அதில் வந்து கொஞ்சம் ரவையும் மைதாவும் நான் கலந்து போட்டு நீங்கள் நான் சுட்டு ரவா தோசை எடுத்துப்பேன். உங்களுக்கு மைதா வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை கூட போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள், ரொம்ப மாதம், ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம் பாஸ்தா சாப்பிட்டு. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து மில்லட் பாஸ்தா ஒன்று வாங்கலான் இருக்கோம். அந்த மில்லட் பாஸ்தாவில் வந்து எக் போட்டு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், எக் மில்லட் பாஸ்தா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாடு இறால் வாங்கி ரொம்ப நல்லாச்சு. ஸோ இறால் கிரேவி, ரசம், முட்டை அந்த மாதிரி வந்து மதியானம் சாப்பாடு வந்து பிளான் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை, இறால் கிரேவி அதை வச்சு அப்படியே முடிச்சிடலான் இருக்கோம். ஸோ வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் 30 ரூபாய்க்கும், தேங்காய் 35 ரூபா தான், ஒரு தேங்காய் 35 ரூபா விற்கிறாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கு, முருங்கைக்கீரை ஒரு 30 ரூபாய்க்கு. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை ஒரு கட்டு 30 ரூபா விற்கிறாங்க. உங்கள் ஊர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஊர் சைடில் ஃப்ரீயாகவே கிடைக்குமா, இல்லை எவ்வளோ ரேட்டுன்றதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாவக்காய் வந்து ஒரு 20 ரூபா, பீன்ஸ் வந்து 20 ரூபா, உருளைக்கிழங்கு 20 ரூபா, பாலக்கீரை 25. பாலக்கீரை வந்து அதாவது முருங்கைக்கீரை மட்டும்தான் கொஞ்சம் ரேட் அதிகம், மற்ற கீரை எல்லாமே 25 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. அப்புறம் கத்திரிக்காய் 20 ரூபா, புதினா கொத்தமல்லி 20 ரூபாய்க்கு வாங்கினா டோட்டலாக 230 ரூபா வந்து பில் அமௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய்கறிக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து மளிகை சாமானுக்கு வந்து பார்ப்போம் என்னென்ன மளிகை சாமான் வாங்கணுன்ட்டு. மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி வைக்கிறதுக்கு வேர்க்கடலை வேணும். அப்புறம் முட்டை வந்து அதாவது 20 முட்டைக்கிட்ட செலவாகும். ஸோ 140 ரூபா அதுக்காகும். உடச்சக்கடலை வந்து 1/4 கிலோவுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட தான் வாங்குவோம். அது வந்து ஒரு 40 ருபீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கடலை பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ. அதுக்கப்புறம் சிறுபருப்பு ஒரு 1/4 கிலோ. மீல் மேக்கர் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம். அதான் பச்சை பட்டாணினா நம்ம வந்து மளிகை கடையில் விற்பாங்களே, அதை வாங்கி ஊற வச்சு செய்யணும்ல, அந்த பச்சை பட்டாணி. நான் கடையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது வாங்கி போட மாட்டேன். அதில் கலர் தான் அதிகம், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வரமல்லி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு. மில்லட் பாஸ்தா வந்து 50 ரூபா பேக்கெட்டு. ஸோ டோட்டலாக வந்து 380 ரூபா. காய்கறிக்கு 230 ரூபா, மளிகை பொருளுக்கு 380 ரூபா, டோட்டலாக 610 ரூபாய்க்குள்ளே நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம வந்து மீல் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் வாரத்துக்கானது. இதுக்கு முன்னாடி நான் 4 வாரத்தோட மீல் பிளான் போட்டிருக்கேன். அதாவது இந்த மீல் பிளானில் என்னென்னலாம் வந்து நான் வந்து அமௌண்ட் சேர்க்கலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மாதத்துக்கு வாங்குகிற பொருட்கள், அதாவது எக்ஸாம்பிள் அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, அந்த மாதிரி ரேஷன் பொருள் மட்டும் நான் சேர்க்கலை. மேக்ஸிமம் நான் அந்த இதில் இட்லின்னு சொன்னேன்ல, இட்லிக்கெலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். கடையிலேருந்து இந்த அரிசியும் வாங்கி போகிறதில்ல. அது மாதிரி கோதுமை தோசைலாம் சொல்லுவேன்ல, அந்த கோதுமையும் நான் ரேஷனில் கொடுக்குறத வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி தான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்குற பொருள்னால ரொம்பவே வந்து மிச்சமாகுது. நீங்களும் ரேஷனில் கொடுக்குற பொருளை கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசிலாம் கூட கொடுப்பாங்களா, அதெல்லாம் கூட கழுவி காய வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரவா தோசைக்கு, அதாவது இன்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்ட எந்த மாவும் இல்லாத போது கூட நீங்கள் வெறும் ரவையும் இந்த அரிசி மாவும் மைதா மாவும் போட்டு கூட நீங்கள் ரவா தோசை ரொம்ப சூப்பராக சுட்டு சாப்பிட்றலாம். ஸோ வந்து நீங்கள் எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சமைக்கணுமே தெரியாமல் குழம்பிட்டு இருப்பாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான மீல் பிளான் ரெகுலராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.